மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். ஜூன் 14 சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு திருச்சியில் திரள்வோம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. சீமானில் தொடங்கி ஏன் அதுக்கு முன்னாடி திராவிட ஒவ்வாமையில இருந்தவங்க, திராவிட ஒழிப்பு பேசினவங்க ஆரம்பிச்சு நம்ம இவரு ஸ்ரீதர் வெம்பு, அண்ணாமலை வரைக்கும் இதோ பாரீர் இவர் தான் வீர பராக்கிரமசாலி, இவர் தான் திராவிட கட்சிகளை ஒழிக்க போகிறார், இவர் தான் திராவிட கட்சிகளை அழிக்க போகிறார், திராவிடத்தை இவர் தான் மண்ணோடு மண்ணாக ஆக்க, பயமா இருக்கு, சீக்கிரம் சொல்லிடு யாரு அப்படின்னு எல்லாம் இந்த விகடன் போன்ற ஊடகங்கள் கூவி விற்கும் இல்லையா? ஏன்டா இல்ல விகடன் என்ன திடீர்னு நேத்துல இருந்து வாங்க வேற ஸ்டாண்ட் எடுப்போம், இல்ல வந்து வாங்க இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலகாலமா திமுக எதிர்த்து எந்த கட்சி வந்தாலும் நீங்க தான் அடுத்த சிஎம், இங்க வாங்க நான் ஒரு 5 இன்டர்வியூ எடுத்தோம் நீங்க அவ்வளவுதான் சிஎம் ஏறுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. இது என்னமோ இப்போ வந்து புதுசான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி அந்த கூவி விற்போர் வரிசையில புதுசா ஒருத்தர் ஆட் பண்ணிருக்காங்க. யாரு? வேற யாரும் இல்ல, நம்ம ஐஆர்எஸ் அதிகாரி தான். இவரா? அப்பா இங்க பாருப்பா, என்னடா நாய்பிப்பா, அவர் எழுதுன அந்த இதை வச்சு நேத்துல இருந்து நீங்க தானே அடிச்சுட்டு இருக்கீங்க. அவர் வந்து பிளாக் ஸ்பாட் அப்படின்னு அது எழுதுனதுன்னு என்னால சொல்ல முடியாது, வேணா கக்குனதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு கக்கிருக்கேன் அந்த ரேஞ்சில தான் அது இருந்தது. அதை பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னப்பல 2 வீடியோ போட்டிருக்கோம். இப்ப இதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் இந்த கோணத்துல எழுதல, நான் வேற ஆங்கிள், ஒரு மனப்போக்கு சிந்தனையில் அதை எழுதுனேன், உங்கள்ட்ட அது தவறா வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு விளக்கம் கொடுக்குறேன்னு 2 இன்டர்வியூக்களை தள்ளி இருக்கிறாரு. பெரிய டைரக்டர், இவர் படம் ஒண்ணு எடுத்தாரு, இப்ப வந்து வேற வழியா போய் சேர்ந்துருச்சு. அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காப்புல. அந்த விளக்கத்துல வந்து எல்லாரும் திக்குன்னு நெஞ்சு பிடிக்கிறாப்புல ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு. 2026ல தாவேகா ஜெயிச்சு அதிபராட்சி எப்படி நிறுவ போகிறார்கள்? 2026ல அதிபராட்சி என்னப்பா சொல்ற? அது என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறது அந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன முதல் பொய் என்ன அப்படின்னா 2016ல இருந்து 19 வரைக்கும் தாங்க நான் தமிழ்நாட்டுல சர்வீஸ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க ராஜஸ்தானுக்கே போயிட்டோம், அப்படி போயிட்டோம் அப்படின்றப்பல அது நம்மளால சும்மா விடுவாங்களா? 2021ல இவர் தமிழ்நாட்டுல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்கு எலெக்ஷன் கமிஷன். 2021ல இவர் இன்டர்வியூல என்ன சொல்றாரு, 2019 சொல்றாரு. அந்த லெட்டர் அப்படியே எடுத்து போட்டு பாத்தீங்களா எப்படி குளூரா இருப்பாருங்க. அப்ப 2021 வரைக்கும் தமிழ்நாட்டுல தான் இருந்திருக்காப்ல. ஆமா, 2021 தமிழ்நாட்டுல இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டுல இருந்து அவரை டிரான்ஸ்பர் பண்ணோம். அப்ப நீ எங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆன? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப 19ல இருந்து நீ 21 வரையும் எங்க இருந்த? இப்ப அவர் சொல்ற அந்த கட்டு இதோ சொன்ன மாதிரி நான் 2016ல இருந்து 2019 வரைக்கும் தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்கல்ல நீ என்ன போய் சொல்லியிருக்க, என்ன பண்ணிருக்கன்றத. இப்ப 2016ல இருந்து 19 வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்தேன் அப்படிங்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் 2021ல தமிழ்நாட்டுல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணுது. என்னங்க அது அப்பட்டமான பொய்யா இருக்குது. உன் வேலையே நீ பொய் சொல்ற, எனக்கு புரியல. டிரான்ஸ்பர் ஆயிருக்கிறது 2020. அப்ப அந்த 2 வருஷம் எங்க இருந்த? அப்ப அப்படிதான் கேட்கணும். நம்ம காணாம போயிட்டியா, இல்ல ஃபியூச்சருக்கு போயிட்டியா, இல்ல நான் சொன்ன மாதிரி ராஜஸ்தானுக்கே போயிட்டியா? எங்க ப்ரோ இருந்தீங்க? இல்லாத ஒருத்தர் எப்படி சார் டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? அப்ப இல்லாத ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கு அது உண்மை அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு அறிவில்லைன்னு சொல்ல வர்றாரு. அப்ப வந்து ஜெயம் ரவி படத்துல வர மாதிரி இல்லாத ஒருத்தருக்கு பாஸ்போர்ட் கொடுத்த மாதிரி, இல்லாத ஒருத்தருக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி, இல்லாத ஒருத்தருக்கு டெத் சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி ஏமாத்திருக்காங்கன்னு சொல்ல வரியா? அப்ப அரசு ஒரு குற்றம் சொல்றாரு. என்ன ஏதோ ஒண்ணு தெளிவா சொல்லணும்ல. சரி ஓகே, நீ அப்படி சொல்ல வரல, அப்ப நீ எதுக்கான அந்த பொய் சொன்ன அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இந்த 2019 வரைக்கும் தான் இருந்தேன், அந்த 2019 அப்படின்றத மென்ஷன் பண்றது காரணம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கரெக்டா அப்பதான் அந்த மாஸ்டர் படம் அந்த மேலே செல்ஃபி எடுத்து ரைடு போய் அதெல்லாம் ஒரு விஷயம் நினைச்சுல, நான் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நீ இதை சொல்ல வரியா அப்படி ஒரு கேள்வி வருது, தொக்கி இருக்குது இல்லையா? அப்ப இந்த அப்பட்டமான பொய் மூலமா இவர் தான் அந்த ரைடை தலைமையேற்று நடத்திருக்கிறார் அப்படிங்கிறது இங்க ப்ரூவ் ஆகுது. ஆமா, இல்ல நான் தான் அந்த காருக்குள்ள உட்காந்து விஜய் அப்படி தலையை பிடிச்சு சார் அமுங்குங்க, மீடியா இருக்கு அமுங்குங்க, நான் தான் பண்ணனேன் அப்படின்னு மறைக்கிறதுக்கு நீ இதை பண்ண சொல்றியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப கட்சியில சேர்ந்த உடனே இப்படி அப்பட்டமா புழுவுற ஒருத்தர் நாளைக்கு கற்பனைக்கு சொல்றேன் மஸ்துங்க அப்படின்னு 2026ல ஆட்சிக்கு வந்துட்டாங்க. கற்பனை தான். அப்ப நீங்க என்னென்ன பொய்யெல்லாம் பேச மாட்டீங்க, அவ்வளவுதான். இதுதான், இதுக்கே நான் பொய் சொல்றேன்னா அதுக்கெல்லாம் நான் உலகமளா பொய்களை தள்ளுவேன் அப்படின்னு நம்பி எப்படி இப்ப ஆச்சரியத்தை ஒப்படைக்கிறது? அதெல்லாம் நடக்காதியா? வேற நடக்காத விஷயத்துக்கே இவ்வளவு நேரம் பேசுறேன். அடுத்து வந்து இதே இன்டர்வியூல இன்னொரு விஷயத்த சொல்றாப்ல. இவர் வந்து மழுப்புவதாக நினைத்து கொண்டு சொன்ன 2வது பொய் என்ன அப்படின்னா,
எனக்கு விஜய் சாருக்கு அந்த ரைடுக்கு அப்புறம் தான் நடந்த மாதிரி சொல்றாங்க. சாட்ஸ் எங்களுக்கு ஒரு 14 years ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன புரியல? 14 வருஷத்துக்கு முன்னாடினா 14 வருஷமா நாங்க வந்து இது பண்றோம். நான் IRS ஆபீசரா நாக்பூர்ல ட்ரைனிங் எடுத்திருப்பேன். சரி, அத நீங்க சொல்ல வேணாம் பாஸ். உங்க பிளாக் ஸ்பாட்டை படிக்கும் போது எங்களுக்கு நீ நாக்பூர் பீகார் இந்த சரௌண்டிங்ல தான் சுத்தி இருப்ப. நீங்க நாக்பூர்ல தான் படிச்சிருக்கீங்க. ஆனா அது IRS அகாடமியா RS அகாடமியான்றது நாங்க சொல்ல மாட்டோம். அது எங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க நாக்பூர்ல படிச்சீங்கிறது எங்களுக்கு தெரியும். அது சொல்ல வேண்டாம். ஓகேவா? இப்ப என்னன்னா நாங்க நாக்பூர் அகாடமில படிச்சப்போ எங்களை வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி எல்லாம் அனுப்புவாங்க. எங்க தமிழ்நாட்டுக்கா வேற வேற ஊருக்கு அனுப்புவாங்க. அப்படி தமிழ்நாட்டுக்கு அனுப்புனாங்க. அப்ப நாங்க ஒரு 7 பேருக்குள்ள ஒரு டீம் வந்தோம். எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. சக்சஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் வந்து மீட் பண்ண சொல்லி அனுப்புனாங்க. அந்த அடிப்படையில விஜய் அவர்கள் வந்து பார்க்க வந்தோம். சக்சஸ்ஃபுல் பர்சனுங்கிற அப்ப வந்து ஒரு பொலிட்டீஷியனை மீட் பண்ணுவாங்க, இல்ல வந்து ஒரு பிசினஸ் மேனை மீட் பண்ணுவாங்க, இல்ல அங்க ஒரு ஒரு ஊரு கண்ட்ரோல் பண்ணி கூட அந்த எம்எல்ஏ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இல்ல. அதே IRS ஆபீசரா இருந்து சக்சஸ்ஃபுல்லா பல்வேறு கேஸுகளை அட்டெண்ட் பண்ணவங்க அப்படி கூட பண்ணலாம். ஒரு ஆக்டர் சந்திக்கிறதுக்கான தெரியல. அப்படி ஏதாவது ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்களா? தமிழ்நாட்டுல சக்சஸ்ஃபுல் பர்சன்னா ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. அது என்னங்க தெரியல. ஆனா அவர் போய் அவர் சொல்றாரு, நம்ம நம்பிக்கணும். அவ்வளவுதான். நம்பிட்டேன் சார். வேற அடுத்து சொல்ல. அந்த அடிப்படையில போய் பார்த்தோம். அப்படி பார்த்தப்போ அவரே சொல்றாரு, நான் போறப்பெல்லாம் பெரிய நான் ஒரு ஃபேன் பாயா போல. ஆனா போயிட்டு வரப்ப நான் உண்மையிலுமே விஜய் என்கிற தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு பெரிய ஃபேனா மாறிட்டேன். இல்ல எனக்கு புரியல. நீ பிடிச்சிருக்குங்கிறியா இல்லைங்கிறியா? ஆமாங்கிறியா இல்லைங்கிறியா? அதாவது நான் ஃபேன் பாயா இல்ல. இப்ப எனக்கு ஒரு டவுட். இப்போ ஒரு ஐவியா அனுப்புறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி அனுப்புறாங்க, ஒரு எஜுகேஷன் டூர் அனுப்புறாங்க. இப்படின்னா ஒரு ஃபேக்டரியே ஒரு நாள் காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும், இல்ல அதோட ஒரு மதியானத்துக்குள்ள சுத்தி காமிச்சிருவாங்க. அதான் சொல்ற ஒரு ஒர்க் கம்ப்ளீட்டா ஒரு ஒர்க் ஹவர்ல அந்த மாதிரி வந்து சுத்தி காட்டுவாங்க. இல்ல ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி சுத்தி காட்டுவாங்க. ஓகே, நீ ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா பார்க்க போற அப்படின்னா என்ன, இவருடன் ஒரு நாள் அப்படின்னு இந்த நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி இது இருக்க போறியா? கண்டிப்பா இல்ல. அதிகபட்சம் ஒரு 1 hour போயிருப்ப பாத்துருப்ப வந்திருப்ப. அதிகபட்சம் ஒரு 1 hour ஒரு ½ hour அப்படிதான் இருந்திருக்க முடியும். ஒரு 10 to 15 minutes இல்ல. நான் என்ன சொல்றேன், அதிகபட்சம் வை ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னே வை. இந்த 1 மணி நேரம் இன்டர்வல்ல ஒரு தனி மனிதனை எப்படி நீ எடை போடுவ? அவர் என்ன சொல்லி இருப்பாரு? சார் என் படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா சார் தான் கேட்டிருப்பாரு. அவர் நீ பாக்கலன்னு சொல்லியிருப்ப, இல்ல பார்த்த படத்தை பத்தி பேசியிருப்ப. அதை தவிர வேற என்ன சம்பாஷணைகள் உங்களுக்குள்ள நடந்திருக்க முடியும்? நான் என்ன கேட்கறேன், தனிப்பட்ட நபரா அவர் எனக்கு வந்து பிடிச்சி போச்சு அப்படின்ற அளவுக்கு நீங்க எப்படி அவரை வந்து வேல்யூ பண்ண முடியும்? அந்த 1 மணி நேரத்துல நீங்க அதான் சொல்றேன். இப்ப நீ வந்து ஒரு மிலிட்டரி மேனை பார்க்க போற அப்படின்னா அவரு ராணுவத்துல நடந்த விஷயங்களா சொல்லுவாரு. அவரு நான் இப்படி இருந்தேன் அனுபவங்கள். நீ அப்ப நீ நினைக்கலாம் சார் ஒரு மனிதரா இவர் இருக்கிறாரு அப்படின்ட்டு. இவரு ஒரு ஆக்டர். இனி சந்தித்த அந்த 10-15 நிமிஷத்துல ஒரு படத்தை பத்தி பேசியிருப்பீங்க, இல்ல வந்து அவர் உங்க ஃபேமிலி பத்தி விசாரிச்சுப்பாரு, அவர் ஃபேமிலி பத்தி விசாரிச்சுப்பாரு. இதுல நீ என்ன தனிப்பட்ட மனிதரா அவரை? ஆனா அந்த படத்துலங்கண்ணா அந்த ஸ்டெப் போட்டேங்களா, அந்த ஸ்டெப் இப்படி போட்டேன். மாமியாருக்கு சோப் போட்டீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்கண்ணா. அப்பல இருந்து உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அதே தான் ஒரு டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். தெரியல, நமக்கு எதுவும் தெரியல. ஏன்னா வேற என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்க முடியும்? ஒரு ஆக்டர்கிட்ட அதான் பண்ணிருக்க முடியும். அப்ப அந்த குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல எப்படி நீங்க அவருக்கு வந்து அப்ப எதுவும் விஜய் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கிற மனநிலையோ இல்ல அதை பத்தின புரிதலோ பெருசா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா இப்பயுமே இல்லன்றது வேற விஷயம். அப்ப இருந்திருக்குமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியான விஷயம். அப்ப என்ன பேசுறீங்க? அப்ப அப்படி என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ஏன்னா தனிப்பட்ட ஒரு மனிதனா எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அப்ப அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உரையாடல அப்படியே அவருடைய தன்னுடைய கொள்கை புரிதல்களை அப்படியே வந்து சித்தாந்தங்களை அப்படியே கக்கிட்டாரா? நீங்க அதை அப்படியே வந்து கிராஸ் பண்ணிட்டு ஆஹா அடடே அப்படின்னீங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, தனிப்பட்ட ரீதியில எனக்கு பிடிச்சி போச்சு அப்படிங்கிறாரு. இப்ப தனிப்பட்ட ரீதியிலன்னா அவர் எடுத்த அரசியல் நிலைப்பாடுகளா இருக்கலாம், அவருடைய கொள்கை தெளிவா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களால தானே இருக்க முடியும். சரி, உதாரணத்துக்கு ஈழ போர் வந்து அங்க ரொம்ப உச்சத்துல இருக்கிற டைம்ல கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது. கண்டன ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிட்டு பேசின விஜய் என்ன பேசினாப்ல, காவலன் படத்துல 2 குத்துசாங் வச்சிருக்கேன், ரொம்ப நல்லாவே வந்திருக்கு, பேசினாரா இல்லையா? அப்ப இந்த விஷயம் பிடிச்சு போய் நீங்க வந்து தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சு போச்சா? சொல்றேன், பொய்யின் முடிவாயிருச்சு. சரி, அதை விடுங்க. இதுல இப்ப சமீபத்துல தமிழன் டிவியில ஒளிபரப்பான பழைய கட்டு ஒண்ணு வைரல் ஆச்சு. அதை நம்மளுமே வந்து நம்ம ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபாலோ பண்ணாதவங்க யூடியூப் ரூட்டர்ஸ் அஃபிஷியல் அந்த பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிங்க ட்விட்டர்ல. நம்ம வன்னியரசனை வந்து அப்போ இந்த ஈழ விடுதலைக்காக சைன் வாங்கிட்டு இருக்காரு. முக்கியமான ஆளுமைகள், கட்சி தலைவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவர் சைன் வாங்கிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில விஜய் ஒரு பட ஷூட்டிங்ல இருக்காப்புல, அவரை போய் சந்திச்சு அவருடைய சைன் வாங்குறதுக்கு போறாரு.
அப்போ அவர் நான் கையெழுத்து போடல, சைன் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அதை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. நம்மளே அந்த கட்டும் போட்டிருக்கிறோம். அப்ப இந்த விஷயம் பிடிச்சி போய் எதுவும் ஆஹா என்ன ஒரு நிலைப்பாடு, என்ன ஒரு அரசியல் உறுதி அப்படின்னு எதுவும் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில பிடிச்சி போச்சா? இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல, கூப்பிடுங்கிற மாதிரி கேட்கறாப்லையே எதுன்னு சொல்லுங்க பாஸ். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. பக்கத்துல கொஞ்சம் என்னாலே இந்த கேள்வியெல்லாம் எதிர்கொள்ள முடியல. இல்ல இதையும் விடு, அவர் திரைப்படங்கள்ல அவர் கக்கின அந்த தெளிவான கருத்துக்கள், அவர் முன்வைத்த சித்தாந்தங்கள் 67 நீ போட்டிருக்கிறது உனக்குதான் ஸ்லீவ்லெஸ், எனக்கு அது பிரா, நீ போட்டிருக்கிறதா இது ஷார்ட்ஸ், என்ன பொறுத்த வரைக்கும் அது ஜட்டி அப்படின்னாரு. அது உங்களுக்கு எதுவும் பிடிச்சி போச்சா? இல்ல அந்த அந்த கொள்கை உறுதி அந்த அது எதுவும் உங்களுக்கு பிடிச்சி போச்சா? எப்படி தனிப்பட்ட ரீதியில இல்ல இன்னும் கொஞ்சம் வருவோமே, நீங்க ஒரு IRS அதிகாரி இல்லையா? அப்ப அந்த இதெல்லாம் நீங்களும் படிச்சிருப்பீங்க. ரெவென்யூ சிஸ்டம் எப்படி இயங்குது, ஒரு மனிதர் எவ்வாறு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வேற, உங்க பிளாக படிச்சதுக்கு அப்புறம் அப்படி வேற சொல்லவே தோண மாட்டேங்குது. ஒரு குடிமகன் அடிப்படையில செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்களும் படிச்சுட்டு தான் இது பண்ணியிருப்பீங்க. தெரியல, கரெக்ட் தான், ஓகே புரியுது. விஜய் புலி படத்துல வாங்கின அந்த சம்பளம் மணி சரிடா, ஓகே, கருப்பணம் தானே, அது ஊரறிந்த உண்மை, உலகம் அறிந்த உண்மை. அதற்காக 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டினாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டதுதான். இது கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் தானே இருந்திருப்பாரப்ப. ஏன்னா இதுல குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னன்னா, இல்லைங்க 2017 நடந்தது, நான் அதுக்கு முன்னாடியே விஜயை சந்திச்சிட்டேன். ஏன்னா அந்த டைம் ட்ராவல் நீங்க என்னங்க முன்னாடியே அப்புறம் நடந்தது போய் முன்னாடி நடந்தது நான் எப்படி டைம் ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட 5 வருஷமா இந்த மாதிரி வரியை இப்போ செஞ்சுட்டு இருக்காரு. 5 வருஷமா தானா? அல்ல அப்படின்னு அப்ப வருமானத்துறை அதிகாரிகள் சொல்லி இருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இதற்கு முன்னாடியே அவருடைய இளம் வயதிலேயே இதே போல ஒரு ஃபைனையும் அவர் கட்டி இருக்கிறாரு. யாரு? விஜய் அவரோட சின்ன வயசுலயே இப்படி வரி ஏய்ப்பு செஞ்சு ஒரு ஃபைனையும் கட்டி இருக்காரு. காலகாலமா இதான் பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த விஷயமெல்லாம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இதெல்லாம் உங்க சீனியர் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப இந்த விஷயத்துல எதுவும் இதெல்லாம் அவரோட கொள்கைக்கு ஒத்து போற விஷயம் தானே, அதெல்லாம் புடிச்சு போய் தான் கட்சியில செஞ்சு. ஒரு IRS அதிகாரி, RSS அதிகாரி எப்படிங்க வரி ஏய்ப்பு செய்யறவர்? RSS அதிகாரிக்கு அதானே பிடிக்கும். வரி ஏய்ப்பு செய்யறவர் எப்படி உங்களுக்கு பிடிச்சு போச்சு முதல்ல? அதான் அதுதானப்பா சொல்றேன். நீ என்ன சொல்ற? அவர் என்ன அதிகாரி? IRS அதிகாரி, RSS அதிகாரி. சரி ஓகே, அப்படியே இருக்கட்டும். ரெவென்யூ சிஸ்டம் படிச்சிருக்கீங்கல்ல, படிச்சு பாஸ் ஆகி தானே ராஜா வந்தீங்க. அந்த எக்ஸாமுக்கு படிச்சு தானே பாஸ் ஆனீங்க. தேடி பார்த்தா அது உண்மை தெரியும். அது வேறையா? சரி, அப்ப அந்த வகையில இருந்து தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு பிடிச்சி போச்சா? சொல்லணும்ல. இவ்வளவு விஷயங்கள் பிடிச்சி போச்சான்னு கேட்கறது, எல்லாம் பிடிச்சி போய் தான் கட்சியில சேர்ந்திருக்காருன்னு அப்ப இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறேன். என்ன யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இதுதான் த்ரில்லிங்கான இடம். அதை ஏன் வாயால நான் சொல்லல, மனசு திடமாக்கிக்க. இப்ப அந்த அந்த கட்டை போட்டு விடுங்க, சீக்கிரம் கொடுப்பா. இப்ப மாநில லெவல்ல பிரசிடென்ஷியல் சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா, இங்க எலெக்ஷன் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது MLA எலெக்ஷன் தனியா நடக்கும், CM எலெக்ஷன் தனியா நடக்கும். CMக்கு தனியா மக்கள் போட்டு போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எங்க தாவேகா தலைவர் வேணுமா இல்ல ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு அதுக்கு மட்டும் தான் எலெக்ஷன் நடக்கும். இப்ப ஒத்துக்கிறியா? இவர் படிச்சுதான் அதிகாரி ஆனாரு இல்லையான்னு என்கிட்ட இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தியே, அதுக்கு அவரே பதில் சொன்னாரா இல்லையா? உண்மையிலுமே இவர் தாவேக்கால சேரக்கூடிய நபரே இல்ல. இவர் நாம் தமிழ்ல சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர். ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா நீங்க என்னதான் திட்டுவீங்க. ஆனா அதுதான் உண்மை. உண்மை இல்ல, எனக்கு புரியவே இல்லை. இது எப்படி, இது மாதிரி எப்படி சாத்தியம்? இதுக்கு வேற எளிமையா ஒரு ஆள் எப்படிப்பா சொல்ல முடியும்? அதாவது இப்ப எங்க தலைவர் தாவேகா தலைவர் விஜய், ஸ்டாலின் 2 பேத்துக்கும் ஒரு CM எலெக்ஷன் வைப்போம். அதுக்கப்புறம் MLAகளுக்கு தனியா ஒரு எலெக்ஷன் வச்சு விடுவோம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வின்னர், அவங்களுக்கு கப்ப கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு தான் இவ்வளவு எளிமையா சொல்றாரு. இல்ல இது எப்படி, எனக்கு புரியலையே. எனக்கு இதுல ஒரே ஒரு டவுட். நான் ஒன் டே நான் கேட்டேன். அதாவது இப்ப CM எலெக்ஷன் நடக்குது, அதாவது நீங்க சொல்ற மாதிரி தாவேகா தலைவர் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாலின் ஜெயிச்சிடறாரு. எது? அந்த எலெக்ஷன்ல மட்டும் CM எலெக்ஷன்ல ஸ்டாலின் ஜெயிச்சிடறாரு. சரி, இந்த பக்கம் அந்த MLA எல்லாம் நடக்குதுல, 233 தொகுதிகளுக்கு 233மே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்க. இப்ப யாரு CM? ஸ்டாலின் தான் CM. ஸ்டாலின் CM. 233 தொகுதியிலுமே தாவேகா MLA. யாரு சொல்றத இந்த MLA கேட்பாங்க, யாரு சொல்றத கேட்கணும். லாபடியே கேட்கிறேன். நீ சொல்ற லாபடியா யாரு சொல்றத அந்த 233 MLAக்களும் கேட்கணும். இதுக்கு நான் பதில் சொல்லணும்னா அவர மாதிரி MLA ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்?
சொல்லு. ஏடா லுச்சாத்திரமா பேசுற லுச்சா பையனு வேற எவனா கேட்பானா? கேட்க மாட்டான். இதுல என்ன லாஜிக் இருக்கு? இது என்ன ஐடியான்னு ஒரு இப்ப அந்த எம்எல்கள்லாம் நம்ம ஏன் ஜெயிச்சோம், எதுக்கு ஜெயிச்சோம், நம்ம யாரு பேச்ச கேட்கணும், ஒன்னும் தெரியாம சுத்தம் பண்ணிட்டாங்களா? என்ன 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 அதாவது கவர்மெண்ட் சொல்றாங்கல்ல, சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசுறது, எதை பேசணும்னாலும் தெளிவா பேசு. சொல்லு. படிச்சுதான் அந்த அதிகாரி ஆனாரான்ற சந்தேகம் உனக்கு இனிமே வரலாமா? கண்டிப்பா வரும். இல்ல இப்ப ஒரு பிளாக்ல வந்து நம்ம சிலது விட்டுட்டோம். ஏன்னா நான் ஒரு 3-4 கட்டுரை படிச்சேன், அதுக்கு மேல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த அளவுக்கு டைம் கிடைச்சிருக்கு, அதை படிச்ச போது தூக்கம் வராம படிச்சிருக்கே அப்படின்ற ஒரு இது இருக்கு. விருப்பு தான் வருது, வெறிதான் வருது. ட்விட்டர்ல வந்து இவர் எழுதின மற்ற பிளாக்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி முக்கியமான கருத்துக்களை அள்ளி தெளிச்சிருக்காங்க. முதல் விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜாதி ஒழியாம இருக்க முக்கிய காரணம் இடஒதுக்கீடு தான் அப்படிங்கிறப்பல. இது மட்டும் கிடையாது, பொருளாதார ரீதியான அளவுகோல அதை சேர்க்கணுங்கிறப்பல. இப்போ அவர் எழுதின அந்த வரியை வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ல போட்டு காட்டுங்க. அதாவது பேக்வர்ட்னஸ், அதாவது ஸோ இட் டைம் டு கம்போசிட் இண்டெக்ஸ் ஆஃப் பேக்வர்ட்னஸ் ஃபேக்டரிங் ஆல் த அபோவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதையும் சேர்க்கிறாரு. இப்ப திருப்பிங்க, நீ படிச்சுதான் எழுதுனியா இல்ல வேற எங்கேயாவது? பல இடஒதுக்கீடை பத்தி ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு நபர் இதெல்லாம் யாரு கேட்பாங்க தெரியுமா? ஒரு 10வது படிக்கிற பையன், ஒரு 12வது படிக்கிற பொண்ணு, பேசிக்கா ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த சர்டிபிகேட் பிரச்சனை வரும்போது பேசக்கூடியது. இப்ப எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, பொருளாதார அடிப்படையில கொடுத்து, இதெல்லாம் அவங்க பேச வேண்டியதுடா. அவங்களுக்கே இப்ப புரிதல் வந்துருச்சுடா. ஒரு IRS ஆபீசரா இருக்கக்கூடிய நபர் ஒரு அடிப்படையான இடஒதுக்கீடை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம இருக்கிறாரு. இவரை கூட்டு வந்து கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர்னு வச்சிருக்கிறோன்னா, அப்போ இந்த கட்சியினுடைய கொள்கை என்னவாக இருக்கும், என்னவாக இனிமேல் செயல்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது மட்டும் கிடையாது, 3வது மொழி கத்துக்கிறது குற்றம் இல்லை, ஹிந்தியை திணிச்சதால தான் தமிழர்கள் ஏத்துக்கல, ஆனா கத்துக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியல் என்ன? மும்மொழி கொள்கையை ஆரம்பம் முதலே, குறிப்பா இந்திய ஆரம்பம் முதலே தமிழர்கள் என்னவா டீல் பண்ணியிருக்காங்கிற அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். அந்த புரிதல் இருந்ததுன்னா இந்த நபர் இப்படி எழுதுவாரா? இன்னொன்னு என்ன கேட்கிறேன், தாவேக்கால முதல்ல அந்த கொள்கை திருவிழாவா, அந்த கொள்கை திருவிழா ஆரம்பிக்கும் போது தமிழுக்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கு மலர் போட்டுதானே ஆரம்பிச்சீங்க. அந்த கட்சி இப்ப எப்படி பேசணும் பாருங்க. இதனாலதான் சொல்றோம், இல்ல விஜய்க்கு வந்து யாரை சேர்க்கணும் எதுக்கு சேர்க்கணும்ன்றதெல்லாம் தெரியாது. வரவனா பூரா இந்த எப்படி சொல்றது, இந்த சூப்பர் மார்க்கெட் தேவையில்லாதெல்லாம் எடுத்து உள்ள போட்டுக்கிட்டே இருப்போம் தெரியுமா, பக்கெட் நிறையட்டும் அப்படின்ட்டு, அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. என்னது இது? இது மட்டும் கிடையாது, இடஒதுக்கீடு கிடைக்கிறதான் ஜாதி மேல வந்து பற்று அதிகமாகுதான். அதை சரி பண்ணிட்டா ஜாதி வந்து படிப்படியா இது பண்ணிடலாம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அதையும் இந்த ஃபுல் ஸ்கிரீன்ல காட்டுங்க. இருக்கா இல்லையா, அதாவது இருக்கா இல்லையா ஒரு கேள்வி இருக்கு. ஜாதி பற்றுன்றது பேர்ல மட்டும்தான், அவங்க பேர்னாலதான் ஜாதி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவர். அந்த லட்சணத்துலதான் ஜாதின்றது எண்ணம்டா, பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றதா, அதுதான் அந்த எண்ணம் தான் ஜாதி. பேரை தூக்கிட்டா ஜாதி பேருன்னா என்னது? இதுக்கே இவ்வளவு கொந்தளிக்கிற கடைசியா ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறார் பாரு. இதெல்லாம் ஒரு இப்போ அதாவது சொசைட்டியை ஃபேஸ் பண்ண வரும்போது அவனுக்கு ஒரு மனதுல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, அவன மாதிரி இருக்குது. மத கலவரத்தை எப்படி நிப்பாட்டுவேன்? என்ன குறுக்க பேரிகேட் போட்டுக்கிறாரா? இந்த ஆள் பத்தி இந்த ஆள் பேசுற மாதிரி வச்சு அப்படிதான் யோசிச்சு. மத கலவரத்தை ஈஸியா நிப்பாட்டலாம். ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயும் எல்லா மதத்தை பத்தி பாடம் எடுங்க, மத கலவரம் ஆட்டோமேட்டிக்கா நின்றுடும் அப்படிங்கிறாரு. இல்ல எனக்கு புரியல. இல்ல இந்தியா இப்ப இருக்கிற நிலைமையில பள்ளிகள்ல மதத்தை குறித்து நீங்க வகுப்பு எடுக்கலாம்னு சொன்னா அது யாருக்கு சாதகமாக போய் முடியும்? ஒரு RSS ஏற்கனவே ஸ்கூல் லெவல்ல ஷாக்காக்கள் நடத்திட்டு இருக்குது, அதை எப்படி நிப்பாட்டுறதுங்கிறது தான் இங்க எல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஓப்பனா மதத்தை கொண்டு போய் நீ ஸ்கூல்ல நடத்துன்னு சொன்னீங்கன்னா, இங்க இன்னும் சில குறிப்பிட்ட ஸ்கூல்கள்ல RSS சாக்காக்கள் நடத்துறதோ இல்ல வந்து RSS கூட்டம் போடுறதோ நம்மளே பல செய்திகள்ல பாக்குறோம். ஆமா, அப்பப்ப நம்மளும் அதை தூக்கி போட்டு மீச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி உள்ள சூழ்நிலையில நீ ஓப்பனா மதத்தை சொல்லி கொடுங்க ப்ரோ அப்படின்னா இது யாருக்கு சாதகமா போய் அமையும்? ஆக்சுவலா ஒரு மதத்தின் முதல் எப்படி சொல்லி கொடுப்ப, எப்படி சொல்ல போற, ஒரு இந்து மதத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா இது நல்ல பாயிண்ட். இப்ப உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்குவோம், இப்ப இந்து மதத்தை சொல்லி கொடுக்க போறேன்னா எதை சொல்லி கொடுக்க போறேன், எப்படி சொல்லி கொடுக்க? இங்க அவங்களே ஒரு 6-7 வெரைட்டியா இருக்கிறாங்க. சனாதன முறைப்படியில சொல்லி கொடுப்பியா, இல்ல இப்படிதான் உடன்கட்டை ஏறணுங்க இதான் மதம் அப்படின்னு சொல்லி கொடுப்பியா, இல்ல சங்கராச்சாரியார் மாதிரி நீங்கள் சமைத்த உணவை நீங்களே திங்கணும் அப்படின்னு வீட்டுக்குலாம் போய் சாப்பிடாதீங்க அப்படின்னு பாரு, அந்த மாதிரி சொல்லி கொடுப்பியா, இல்ல இவங்கெல்லாம் பார்த்தா ஜாக்கிரதையா இருன்னு சொன்னாரே அவரை மாதிரி சொல்லி கொடுப்பியா? சொல்லு, எப்படி சொல்லி கொடுப்ப? உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்லுவோமே, இப்போ பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆகுறது இல்லையா, அதை வந்து இந்து மத புராண கதையின்படி இந்திரன்ட்ட
பெண்களா தானாக முன் வந்து இந்திரன் இருந்து பெற்றுக்கொண்ட சாபம் அப்படின்னு புராண கதை சொல்லுது. இப்ப கட் பண்ணு, அப்படியே சயின்ஸ் கிளாஸ் வரும், அடுத்த கிளாஸ் நடத்துவாங்க இல்லையா? இப்ப படிக்கிற மாணவன் எதை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? சார் என்ன சார் போன கிளாஸ்ல அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க, இந்திரன் தான் கொடுத்தாரு, நீங்க இந்த கிளாஸ்ல இந்த மாதிரி வேற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களே, வந்து நீங்க போய் கத்துக்கிட்டு வாங்கன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி அவன் பேசினானா? பள்ளிக்கூட புத்தகத்துல முதல் பேஜிலேயே தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதநேயமற்ற செயல் அப்படின்னு எழுதியிருக்கு. இதே நீ இந்து மத தர்மத்தை பத்தி பேசணும்னா சதுர்வர்ணம் மாயா சுஷ்டமா. சார் இந்த முதவரி நீங்க படிச்சீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஒன் டே புக்கு திருப்பி கொடுத்துருவான். இது எப்படி நீ சொல்லி கொடுக்க முடியும்? ரெண்டாவது இப்படி சொல்லி கொடுத்தாலும் அது யாருக்கு சாதகமா போய் அமையும்? இப்படி எந்த வித அடிப்படை இடஒதுக்கீடை பற்றிய அடிப்படை புரிதல் கிடையாது, சாதிய கட்டமைப்பை பற்றிய அடிப்படை புரிதல் கிடையாது, மத சண்டை வராதுக்கிறான் அந்த புரிதலும் கிடையாது, ஊரக வேலை திட்டம் 100 நாள் வேலை திட்டத்தை பற்றியும் புரிதல் இல்லை. இங்க சமூகம் என்னவா இயங்குதுங்கிற எந்த அடிப்படை புரிதலுமே இல்லாத ஒரு நபர், மாநில சுயாட்சியை பற்றி அதுவும் புரிதல் இல்லை. இப்படி எந்த அடிப்படை புரிதல், அரசியல் பத்தின ஒரு அறிவே கிடையாது. ஒருத்தரை கொண்டு வந்து கொள்கை பரப்பு பொதுச்செயலாளராக போட்டிருக்க அப்படின்னா இந்த கட்சிக்கு அப்ப என்னதான் கொள்கை? அதுதான் இந்த ஆளுக்கு வந்து இந்த இதுக்கெல்லாம் போடணுன்ற ஒரு இதெல்லாம் கிடையாது விஜய்க்கு. அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போனா ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியில ஐயோ பேஸ்கெட் எடுத்துட்டோமே, நிறைய வரைக்கும் சின்ன சின்ன பொருளை எடுத்து போடுவோன்ற மாதிரி கிடைக்கிற ஆளுக்கெல்லாம் ஒரு போஸ்டிங் கொடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்பெல்லாம் போட்டா கட்சி விளங்குமா? வெறுமனா இவருக்கு வந்து ஏதோ சமூக பத்தி தெரியல, இல்ல வந்து இந்த புராணங்களை பத்தி தெரியல, மதம் இப்படி அதை பத்தி தான் தெரியல அப்படின்னா இடஒதுக்கீடை பத்தி அவருக்கு அடிப்படையில தெரியல. இப்ப நீ என்ன சமூக நீதி அடிப்படை அரசியல் படுத்தின அடிப்படையே தெரியலமே தெரியாத ஒருத்தர் ஏன்னா ஃப்ரீ பீஸை வந்து பேன் பண்ணுங்க கொடுக்காதீங்கிறாப்புல, இது வந்து நேரடியா உழைக்கும் மக்களுக்கு கை காசு போய் சேர்ற ஊரக வளர்ச்சி திட்டத்தை வேணாம்ங்கிறாப்புல. இப்படியான ஒரு நபர் நாளைக்கு அசத்துங்கன்னு கற்பனையில் ஆட்சிக்கு வந்தா மக்கள் நல திட்டங்களை எப்படி செயல்படுத்துவாங்க? எப்போதுமே ஒரு அதிகாரிக்கு வந்து இது போய் சேரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்வி. மைண்ட் செட்டுங்கிறது ஒண்ணு தனியா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஆளை வந்து இவர் வெறும் இந்த போஸ்டிங்ல இருக்காரு மட்டும் நினைக்காதீங்க, நாளைக்கு கேண்டிடேட்டாவே இவரை தான் போடுவாங்க. ஒருவேளை ஜெயிச்சுட்டா இவரு தான் ஏதாவது என்ன பண்ணுவான், மொத்தமா கட் பண்ணுவான். உங்களுக்கு வர எல்லா வசதிகளும் சரி, எல்லா இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணுவான். அப்ப நம்ம தான். அப்ப சமூக நீதியை பற்றி எந்த புரிதலும் இல்லாத இந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா, இல்ல சமூக நீதி கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டுமா அப்படிங்கிறது உங்க கையிலேயே விட்டுரு.